எங்கள் ஊரில் கோயில் திருவிழா வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. சாமியை பூஞ்சோலையிலேருந்தே வந்து அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மொத்தம் 2 கோயில் வந்து திருவிழாங்க. அதில் மொத்தம் 3 சாமி. ஸோ வந்து சாமியை மொத்தமாக 3 சாமி ஒன்றா வச்சு எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. சாமியெல்லாம் கொண்டு போய் கோயில் வச்சதுக்கப்புறம் முளைப்பாரி மாவிளக்கு இதெல்லாமே எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்க வந்து கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம தீச்சட்டி எடுக்கிறவங்கெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒரே இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து வீட்டிலேருந்தே சாமி கும்பிட்டுட்டு அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. அந்த பூவை வந்து அத்தை தான் வந்து வளர்த்தி கொடுத்துருந்தாங்க. எடுத்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். தம்பி பாப்பாவுக்கு வந்து சேட்டாண்டி வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அதே மாதிரி ஏன்னா ருக்மிணிக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்றக்காண்டி தான் அந்த ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. தீச்சட்டி எடுக்க எடுக்க எனக்கு கொஞ்சம் வந்து சாமி வர மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி மணி சொன்னார். பட் வந்து அந்த ஒரு ஸ்பார்க் என்ன நடந்துச்சு அப்படின்றது என்னால் இன்ன வரைக்கும் யூகிக்க முடியல. தீச்சட்டியை கொண்டு போய் வந்து அந்த குளத்துல விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வருஷம் கிடா எதுவும் வெட்டலை. நார்மலாக வந்து மட்டன் எடுத்து விருந்து வச்சாச்சு எல்லாத்துக்கும்.